வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். கொஞ்சம் நீண்ட இடைவெளி எடுத்துக்கிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் அந்த வீடியோஸ்லாம் நான் பக்கவாக போட முடியல. கம்மி வீக்காக 4 ஸ்டாக்ஸை நான் பரிந்துரைக்கிறேன். அதாவது என்னுடைய ஒப்பீனியன் பர்சனலாகவே இதில் நான் 3 ஸ்டாக் வச்சுருக்கிறேன். இண்டஸ் டவர்ஸ், எட்டர்னல், ஜைடோஸ் லைஃப். இது பர்சனலாகவே என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த 3 ஸ்டாக்கையும் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்றதுக்கு ரீசனையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்து பயன்பெறுங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ கம்மிங் வீக் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ரெண்டு ஸ்டாக் பாட்டம் லைனில் வாங்கியிருக்கிறேன். ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு, அண்ட் ஒரு ஸ்டாக்ஸ் நான் வாங்கலை, ஐடிசி ஹோட்டலோடையது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் 1 by 1 எல்லாத்தையும் பார்க்கலாம். இண்டஸ் டவர் இந்த ஸ்டாக் ஏன் பஸ் ஆயிருக்குன்னா 68.76 lakhs ஷேர்ஸை பாரதி ஏர்டெல், அதாவது இவங்களுடைய ப்ரொமோட்டர் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆயிருக்குது. ஷேர் பரர் recreation trigger the strong 5% rally on Friday session. Sentimental shift, bearishல இருந்து bullish sentimentக்கு இந்த ஷேர் பிரைஸ் ஷிஃப்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரிய ரேலி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது நான் வாங்கும்போது 52 வீக் லோ கிட்ட வாங்கினேன். இந்த ஷேரை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஷேர் எனக்கு இன்னைக்கு நல்ல பலனை தந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 rupeesக்கு இந்த ஷேர் எனக்கு கெயின் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ கம்மிங் வீக்கில் எவ்வளோ கெயின் ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக். அதாவது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜொமேட்டோ எட்டர்னல் ஸ்டாக். இதில் மெயின் ரீசனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. பிளிங்கிட் ஸ்ட்ராங் க்ரோத், ரைசிங் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் வேல்யூவேஷன் அவுட்லுக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்வென்ட்ரி லீட் மாடல் ஷிஃப்ட், boost the efficiency and marginal improvement expectations. அதாவது இன்வென்ட்ரியோடைய மாடலை இவங்க மாற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, Q1 ரெவன்யூ பர்ஃபார்மன்ஸ் வேலிடேட்டட் ஸ்கேலிங் பொட்டன்ஷியல் ஆப்செட் ப்ரைஸ் ப்ராஃபிட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்கிரேட் த அனலைசிஸ் ரேட்டிங், அதாவது பூலிஷ் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லி ஜெஃப்ரியும் மற்ற மோர்கன் ஸ்டாண்ட்லேயும் இதுக்கு நல்ல ஒரு ரேட்டிங்கை கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இது லாஸ்ட் ஃப்ரைடே பஸ்ஸிங் ஆகிருக்குது. இந்த ஸ்டாக்கையும் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 ரூபா லெவலுக்கு எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டில் தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். அப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐடிசி ஹோட்டல். இது இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் 243 ரூபா 80 காசுன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரைடேவே கொஞ்சம் பஸ்ஸிங் ஆகிருந்து. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் வால்யூம் 1.3 பில்லியன் ஷேர்ஸ் ட்ரேடட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக, செக்டார் சென்டிமெண்ட் அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி டிமாண்ட் ஹோல்டிங் ஃபார்ம் அனலைஸ்ட் ஆப்டிமைஸ் லாங் டைம், அதாவது லாங் டைமுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியாக இருக்கும். மேஜர் கேட்டகரி, நோ அனௌன்ஸ்மெண்ட் ஆர் நியூஸ் டைட் டைரக்ட்லி டு த ஃப்ரைடே ரைஸ் ப்ரைஸ், அதாவது எந்த நியூஸும் இல்லையா இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடிசி லிமிடெட் ட்ராப்டு அபவுட் 2% டியூ டு த ப்ராஃபிட் டேக்கிங் அண்ட் ஜிஎஸ்டி ரேலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஐடிசியோடைய ஹோட்டலோட இது. நெக்ஸ்ட்டாக நான் பர்சனலாகவே இந்த ஸ்டாக்கை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 1 வீக்காக பர்சனலாகவே இந்த ஸ்டாக்கை என் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிறேன். ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். இது தொடர்ந்து ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்லிட்டு இருக்கிறதால நான் எம்டிஎஃப்ல ஒரு 24 ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணேன். ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் யூஎஸ்லேருந்து எம்எஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது மஸ்குலஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த ஸ்டாக் நல்லா ஏறிக்குன்னு சொல்கிறாங்க. இன்ட்ராடே ப்ரைஸ் ஸ்பைக்கிங், அதாவது ஷேர் ப்ரைஸ் லீடு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஆப்டிமைசேஷன், அதாவது மார்க்கெட்டுடைய ஆப்டிமைசேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேர் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற செய்தி. இந்த 4 ஸ்டாக்கை வாங்கி பயன்பெறுங்க. தேங்க்யூ, பாய்.